எவ்ரிவான் பேபி ஃபுட் எபிசோட் 3. இன்றைக்கி நம்ம பாலக்கீரை பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 8 மந்த் ஓல்டு பேபிக்கு நீங்கள் தாராளமாக இது கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி 6 இல்லை 7 அப்படின்னா நீங்கள் தெளிவாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இல்லைனா நீங்கள் கீரையை பிளான்ச் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பாலக்கீரை கொடுக்கலாம், முருங்கைக்கீரை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, அரைக்கீரை கொடுக்கலாம், அந்த மாதிரி சாஃப்டாக இருக்க கீரையெல்லாம் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு பிஞ்சு கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை. நான் 5 லீஃப் பெரிய கீரையை 5 லீஃப் கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து பொடி பொடியாக சாப் பண்ணிட்டு லைட்டாக வதக்கிட்டு நமக்கு குழம்புக்கு வேக வச்சுருப்போம் இல்லையா பருப்பு, அது கூட தக்காளி, பூண்டு, சீரகம் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்குள்ளே பாப்பா எங்களை தேடி கிச்சனுக்குள்ளேயே வந்தாச்சு. மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தி வேணும் குறைய வேணும் அப்படிங்கிறது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. ரைஸ் நல்லா குழைய பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நிறைய பருப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொடுத்தா பாப்பா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பருப்பு, கீரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விரும்பி